கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இறையியலை கற்று வருகிறோம். உண்மையான தேவனின் முக்கிய தன்மைகள் என்பதை கடந்த நிகழ்ச்சிகளிலே நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி 8வது தன்மை வரைக்கும் பார்த்திருக்கிறோம். 9வது தன்மை சாயலும் ரூபமும் உள்ளவர். தேவனுக்கென்று சாயல் உண்டு, ரூபம் உண்டு. எந்த சாயல்லையும் இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக சிலரிடத்துல சில கருத்துக்கள் இருக்கு. கடவுளை எந்த உருவத்தில் வேணுமானாலும் நாம் பார்க்கலாம், அவர் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் அவரை நாம் வைத்து கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு கருத்து சிலரிடத்தில் இருக்கிறது. ஆனால் பைபிள் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பைபிள் சொல்லுகிற கருத்து, அவருக்கென்று ஒரு சாயல் உண்டு. ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. 27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அதனால தேவனுக்கென்று ஒரு சாயல், ஒரு இமேஜ் உண்டு. இமேஜ் அப்படின்றது பிம்பம். மற்றவர்கள் மனதில் ஒருவரை பற்றி ஏற்படுகிற அபிப்பிராயத்தை தான் இமேஜ்னு சொல்கிறோம். சாயல் என்பது அவருடைய சுபாவத்தை குறிக்கிறது. அவருக்கென்று ஒரு சுபாவம் உண்டு. ஒரே சுபாவம் தான். நீதி உள்ளவர், அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், சாந்தம் உள்ளவர், ஞானம் உள்ளவர், மன்னிக்கிறவர். அந்த ஒரே நீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். அந்த ஒரே சுபாவம் தான். அதுதான் அவருடைய சுபாவம். வல்லமை உள்ளவர், பெரியவர். அவருக்கு ஒரு ரூபம் உண்டு. ரூபம் என்பது ஒரு வடிவம். மனிதனிலே அது கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அவன் ஏற்கனவே இழந்துட்டான். பாவம் செய்த போது தேவனுடைய ரூபத்தை இழந்துட்டான். தேவன் ஆதாமை தம்முடைய சாயலாக படைத்தார். ஆதாம் தன் பிள்ளைகளை தன்னுடைய சாயலாக பெற்றெடுத்தான் என்று வாசிக்கிறோம். ஆக மனித சாயலுக்கும் தேவ சாயலுக்கும் வித்தியாசம் உண்டு. மனித சாயலின்படி தான் படைக்கப்பட்டான். கொஞ்சம் மனித சாயல் அவனுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கு. எல்லா மனிதனுக்குள்ளேயும் கொஞ்சம் 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 அந்த பெருங்காயம் டப்பாவில் பெருங்காயம் இல்லாட்டாலும் வாசனை வீசும் என்று சொல்வார்கள். அது மாதிரி தேவ சாயலை இழந்தாலும் அந்த வாசனை இருக்கு. கொஞ்சம் எல்லா மனிதனுக்குள்ளே ஒரு நல்ல சுபாவம், ஏதோ ஒரு நல்ல சுபாவம் இருக்கு, இல்லாம இல்லை. அதான் தேவ சாயல். 100 கெட்ட குணம் இருந்தாலும் ஒரு நல்ல குணம் இருக்கு மனுஷருக்கு. அதான் தேவ சாயல் ஒட்டிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு சாயல் உண்டு, ஒரு சுபாவம் உண்டு. அதான் சுபாவம். குணநலன்கள், குணாதிசயங்கள், அதுதான் சாயல். ரூபம் என்பது அவருக்கு, அவர் ஆவியாய் இருக்கிறார், அவர் ஒளியாய் இருக்கிறார், அது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவருக்கு ஒரு ரூபம் உண்டு. அதை குறித்து நம்ம எசேக்கியேல் 8 ஓரளவுக்கு அவருடைய ரூபத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே அவருடைய ரூபத்தை பற்றி நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 8 அவருடைய ரூபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தினுடைய கடைசி பகுதி, கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம். ஆண்டவருக்கு கரம் உண்டு. 2ஆம் வசனம், இப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன், அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அவருக்கு ஒரு இடுப்பு உண்டு. 3ஆம் வசனம், கை போல் தோன்றினதை அவர் நீட்டி. அவருக்கு கை உண்டு. அது ஏற்கனவே சொன்னது போல தான்.
அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவருடைய ரூபம் எப்படி இருக்குன்னு ரொம்ப விளக்கமாக விவரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்த அவருடைய தலைய முடியும் வெள்ளையாக இருந்துச்சு. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்துச்சு. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல் இருந்தது. 15 வரைக்கும் படித்தேன். அதனால் அவருக்கு தலை இருக்குது, முடி இருக்குது, கண் இருக்குது, பாதங்கள் இருக்குது, சத்தம் இருக்குது. அவருடைய ரூபம் வேதத்தில் பல இடங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவருக்கென்று ஒரு ரூபம், ஒரு லைக்னஸ் உண்டு. அவருக்கென்று ஒரு சாயல் அல்லது சுபாவம் அல்லது குணாதிசயம் உண்டு. அவர் எப்படி வேணா இருப்பார் என்பதல்ல. தண்ணி எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். அதனால் கடவுள் எந்த வடிவத்தில் இருப்பார் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அதை பைபிள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவருக்கென்று ஒரு ரூபம் உண்டு. அவருக்கென்று ஒரு குணாதிசயம் உண்டு. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்க மாட்டார். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி அவருடைய குணாதிசயம் இருக்காது. அவருக்கென்று ஒரு சாயல் இருக்கிறது. அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. அதே போல் அவர் காணக்கூடாதவர், அதர்சனமானவர். 1 தீமோத்தேயு 6:15 கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார் என்று அவரை குறித்து சொல்ல, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று யோவானில் படிக்கிறோம். அவருடைய குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அதனால தான் அவருடைய வார்த்தை ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஒருவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே கனம் நித்திய வல்லமை உண்டாயிருப்பதாக. ஆமென். பிதாவாகிய தேவனை யாரும் பார்க்க முடியாது. பரலோகத்தில் கூட கடல் மாதிரி ஒரு கண்ணாடி வச்சிருக்கிறது. அந்த கண்ணாடி வழியாக தான் பார்க்க முடியும் அவருடைய இல்லைன்னா அவ்வளவு மகிமை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. அந்த ஒளி எல்லாரையும் அப்படியே அழிச்சிடும். அதனால தான் ஒரு கண்ணாடி வச்சு இந்த கண்ணாடி வழியாக பிதாவின் மகிமையை தூதர்கள் பார்க்கிறார்கள். மனிதர்களும் அப்படி தான் பார்ப்பாங்க பரலோகத்தில். பிதா பரிசுத்தாவியும் குமாரனும் தான் அவரை பார்க்க முடியும். ஏன்னா குமாரன் அவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவி அவருடைய ஆவி. அவங்க 2 பேரும் தான் அவரை பார்க்க முடியுமே தவிர தூதர்கள் கூட அவரை பார்க்க முடியாது. 2 சட்டைகளினால் முகத்தை மூடிக்கிறாங்க. அவருடைய வெளிச்சத்தை, அவருடைய மகிமையை தான் பார்க்க முடியும். ஸ்தேவான் தேவனுடைய மகிமையை காண்கிறேன்னு தான் சொன்னான். உருவத்தை பார்த்தது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் அல்லது இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்டது எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய குமாரன் தான். தூதனாக வெளிப்பட்டது, மனிதனாக வெளிப்பட்டது, ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தது, யாக்கோபோடு போராடினது எல்லாமே தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய குமாரன் தான். பிதாவாகிய தேவனை யாரும் பார்க்க முடியாது. சிலர் புரிஞ்சிக்காமல் சொல்கிறாங்க, விவரம் இல்லாமல் சொல்கிறாங்க. நான் பார்த்தேன், ஒருத்தர் சொன்னார், நான் பிதாவை பார்த்தேன், 16 வயசு மாதிரி இருந்தார், அவ்வளோ இளமையா. இன்னொருத்தர் சொன்னார், நான் போய் பிதாவை பார்த்தேன். பிதாவை பார்க்க முடியாது. அவர் அந்தரங்கத்தில் இருக்கிறார், அதர்சனமானவர், காணக்கூடாதவர், கண்டிராதவர். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவை எனக்கு காண்பியும்னு கேட்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று இயேசு சொன்னார். இயேசு பிதாவினுடைய தற்சுரூபமாக இருக்கிறார். அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. இயேசுவை பார்த்தா பிதாவை பார்க்க வேண்டாம். அவர் தேவனுடைய தற்சுரூபம், அவருடைய மகிமையின் பிரகாசம். அப்படியே 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் குமாரன் தன்னுடைய மகிமையை சுருக்கிக்கிட்டு, தன்னுடைய ஒளியை சுருக்கிக்கிட்டு
மனிதனாய் வந்து மனிதனாயும் இருக்கிறபடியால், தேவனாயும் மனிதனாயும் இருக்கிறபடியால் அவரை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவரும் அவர் அந்த எசேக்கியேல் 8 சொன்னது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வெளிப்பாடு தான். பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவம் கொண்டு இறங்கினார், அக்கினி நாவுகளாக வந்தார், அப்படிலாம் வரார். ஆனால் பிதா அப்படி கிடையாது. அவருடைய மகிமையை மட்டும்தான் பார்க்கலாம், அவரை பார்க்க முடியாது. அது பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை பார்க்க முடியும், தேவனுடைய ஆவியை உணர முடியும். அவர் வெளிப்படுகிறார். பிதாவாகிய தேவன் அந்தரங்கத்தில் இருக்கிறார். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று நம்ம வாசிக்கிறோம். அந்தரங்கன ரகசியமான விதத்தில் இருக்கிறார், அவரை பார்க்க முடியாது. அவருடைய சத்தத்தை கேட்கலாம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். ஞானசானம் எடுத்தப்போ மறுரூப மலையில் அதே மாதிரி இவர் என்னுடைய பிரிய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். சத்தத்தை கேட்கலாம், மகிமையை பார்க்கலாம், அவரை பார்க்க முடியாது. மகிமை உள்ளவர். அப்போஸ்தலர் 7:55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் இருக்கிறதையும் கண்டு, அவருக்கென்று ஒரு மகிமை உண்டு, தேவனுக்கென்று ஒரு மகிமை உண்டு. ஒளிவட்டம்னு சொல்லுவாங்களே, அவருக்கென்று ஒரு ஒளிவட்டம் உண்டு. அவர் எப்படி சூரியனுக்கு ஒரு பிரகாசம் இருக்கோ அது மாதிரி தேவனுக்கு ஒரு மகிமை உண்டு. நடு பகல் சூரியனை வெறுங்கண்ணை வச்சு பார்க்கறது கஷ்டம், கூசும். இவ்வளவு கோடி மைல் தூரத்துலேருந்து பார்க்குறோம், கண்ணு கூசுது. கிட்ட போய் பார்த்தா என்ன ஆகும்? தாங்க முடியாது அந்த பிரகாசத்தை, அந்த வெப்பத்தை. அப்போ சூரியனை விட 1 கோடி சூரியனுக்கு பிதாவானவர் 1 கோடி சூரியனுக்கு சமம். அப்போ இன்னும் எவ்வளவு பிரகாசம் இருக்கும் பாருங்க. மகிமையின் பிரகாசம். அவர் மகிமையுடையவர். அதே போல ஒரு பெரியவர். ஏசாயா 66. கடவுள் என்பவர் பெரியவர். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. 3வது வானத்தில் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் 3வது வானத்தில் வாசம் பண்ணுகிறார். பரதீசு அங்கே இருக்கிறது. 3வது வானத்தில் தேவனுடைய வாசலம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால அவ்வளவு உயரமானவர். எவ்வளவு உயரம்? எத்தனை கிலோமீட்டர்? ஒளி ஆண்டுகள். கோள்களை எல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கு விட்டாச்சு, ராக்கெட் விட்டாச்சு, நிலாவுக்கு விட்டாச்சு, எல்லாம் பக்கத்தில் இருக்கு. சூரிய குடும்பத்தின் 9வது கிரகம், அதற்கு போக வேண்டுமானால் 365 வருஷம் ஆகும் அதுக்கு போகிறதுக்கு. மனுஷனுக்கு அவ்வளோ ஆயுசு கிடையாது. இப்போ இது இன்னும் இந்த மாதிரி சூரிய குடும்பம், கோடிக்கணக்கான சூரிய குடும்பம் இருக்குது. அப்போ எவ்வளவு? இது முதல் வானம், அப்புறம் 2வது வானம் இருக்குது, அப்புறம் 3வது வானம் இருக்குது. அப்போ அவர் எவ்வளோ பெரியவர். வானத்தில் சிங்காசனம் இருக்குது, பூமியில் கால் வச்சிருக்காரு, கால் பூமியில் இருக்குது, உட்கார்ந்துருக்கிறது வானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போனா அவர் எவ்வளோ பெரியவர். சாலமோன் தேவாலயத்தை கட்டிவிட்டு சொன்னான், வானாதி வானங்களும் கொள்ளாத உமக்கு நான் கட்டின தேவாலயம் ஏமாத்திரம், வானமே உமக்கு பத்தாது, நீர் அவ்வளோ பெரியவர். இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து அவர் நீர் எப்படி இருக்க முடியும்? இது ஒன்றும் இல்லை இந்த ஆலயம் என்று அவன் சொன்னான். அதனால் அவர் பெரியவர். அவர் காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் நிர்ணயிக்கிறவர்.
அப்போஸ்தலர் 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அவர் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் காலங்களை அவர் குறித்திருக்கிறார். நாம் கிரகங்கள் தான் காலங்களை நிர்ணயிக்கின்றன என்று ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் உண்டு. கிரகங்கள், நட்சத்திரங்கள், ஜாதகம் என்று அதை சொல்கிறார்கள். இவைகள் தான் காலங்களை நிர்ணயிக்கின்றன. மனித வாழ்க்கையில் இல்லை, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குறித்திருக்கிறார். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு காலங்கள் உண்டு. அனுக்கிரக வருஷம் உண்டு, ரட்சணிய காலம் உண்டு, தயை செய்கிற காலம் உண்டு, அனுக்கிரக காலம் உண்டு, பஞ்சகாலம் உண்டு, ஆபத்து காலம் உண்டு. அப்படிப்பட்ட காலங்கள் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் உண்டு. இப்போ அதெல்லாம் எப்போ வரணும், எவ்வளோ காலம் நீடிக்கணும் அவர் முன்குறித்திருக்கிறார். பொதுவாக பஞ்சகாலன்றது 7 வருஷம். யோசேப்பு காலத்தில் அது 7 வருஷம். யோசேப்பு யாக்கோபு காலத்தில். ஆனால் எலியா காலத்தில் 3.5 வருஷம் முன்குறித்திருக்கிறார். யாருடைய வாழ்க்கையில் எவ்வளவு காலம் பஞ்சகாலம் இருக்கணும்? ஆபத்து காலம் பொதுவாக 1 வருஷம். ஆபத்து காலம் என்பது அவர் முன்குறித்திருக்கிறார். அதுபோல் ஒவ்வொரு தேசத்துக்கும் காலங்கள் உண்டு, மனுக்குலத்துக்கு காலங்கள் உண்டு. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், 1000 வருஷ அரசாட்சி, நித்தியம், இப்படி காலங்கள் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அதை என்ன செஞ்சாலும் மாற்ற முடியாது. அதை ஒன்றுமே செய்ய முடியாது. சில காலங்களை குறைக்கலாம், அது அவர்கிட்ட அவர் தான் குறைக்க முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாய் இந்த நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு படிக்கிறோம். அவர் தான் அதை குறைக்க முடியும். உடனே கொடுக்க வேண்டிய கானான் தேசத்தை 40 வருஷம் கழித்து கொடுத்தார். அதுவும் அவர் தான். அவர்கள் 10 முறை முறுமுறுத்தார்கள். அதனால் ஆண்டவர் அந்த ஒரு தண்டனை அவர்களுக்கு கொடுத்தார். 40 வருஷம் கழித்து தான் அவர்களுக்கு தேசம் கிடைச்சது. காலங்களை, பிதா தன் ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. அப்போஸ்தலர் 1:7 நம்ம படிக்கிறோம். இயேசு அதை சொல்றாரு. பிதா தன் ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அவர்தான் காலங்களை நிர்ணயிக்கிறார். குடியிருப்பு நிலைகளை நிர்ணயிக்கிறார். யாரு எந்த இடத்துல குடியிருக்கணும் அப்படின்னு அவர் தான் நிர்ணயிச்சிருக்கிறார். அடிப்படையில் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா தான் அடிப்படை. சேம் காம் யாப்பேத் உடைய சந்ததி அப்படி தான் போய் குடியேறினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்தியானா அங்கே திராவிடர்கள், ஆரியர்கள், கொஞ்சம் மங்கோலியர்கள் இருக்காங்க, அவ்வளோதான். இந்தியர்களும் சிலர் வெளியில் போய் குடியிருக்கிறாங்க. மொத்தமாக எடுத்துக்கிட்டால் ஆண்டவர் காமின் சந்ததி ஆப்பிரிக்காவில் குடி வச்சார். சேமின் சந்ததியை ஆசியாவில் குடி வச்சார். யாப்பேத்தின் சந்ததியை ஐரோப்பாவிலையும் இஸ்ரேலையும் குடி வச்சார். அவர் தான் நிர்ணயிச்சார். அப்புறம் அதுலேருந்து சின்ன சின்ன மாற்றங்கள்
அப்புறம் ஐரோப்பியர்கள் போய் அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் குடியேறினாங்க. மற்றவர்களும் கொஞ்சம் நாடுகளில் அங்கங்கே இடம் மாறி இருக்காங்க. அவ்வளோதான். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் யார் எங்கே குடியிருக்கணும்னு கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அது அவர் முடிவு செய்கிறது தான், நம்ம முடிவு செய்கிறதில்ல. நான் இங்கே தான் குடியிருக்கணும்னு நீங்கள் விரும்பி முயற்சித்தா சில நேரங்களில் அது கைகூடலாம், சில நேரங்களில் கைகூடாமல் போயிடும். இப்போ நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாயர்புரத்தில் குடியிருக்கிறேன். இந்த ஊரில் நான் குடியிருப்பேன்னு கனவுலையும் கற்பனை பண்ணதில்லை, கற்பனையிலையும் கனவு கண்டதில்லை. இது எங்கள் அப்பா ஊரும் இல்லை, எங்கள் அம்மா ஊரும் இல்லை, என் மனைவி ஊரும் இல்லை. என்னுடைய சொந்த ஊர் முதலூர், தூத்துக்குடி மாவட்டம். என் மனைவியினுடைய சொந்த ஊர் நாசரத். நான் வளர்ந்தது சென்னையில். 5 ஆண்டுகள் பீகாரில் ஊழியம் செஞ்சேன். என் மனைவி அங்கே வேலை செய்கிறார், அவ்வளவுதான். வீடு கட்டி இருக்கிறது பாளையங்கோட்டையில். என் மனைவி அங்கே வேலை செய்கிறார், அவ்வளோதான். அதனால் அங்கே போய் கர்த்தர் அங்கே போக சொன்னார். அங்கே போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. கர்த்தர் போக சொன்னார். ஏறக்குறைய 17 வருஷமாக சாயர்புரத்தில் நான் குடியிருக்கிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி 17 வருஷம் அந்த ஊரில் நான் குடியிருந்தேன் என்று. அந்த ஊர் நல்ல ஊர் தான், எனக்கு அந்த ஊருக்கும் சம்பந்தம் கிடையாது. அது கர்த்தருடைய காரியம். கர்த்தர் நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை நிர்ணயிக்கிறார். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்முடைய தன்மைகளை கற்று வருகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சாயலும் ரூபமும் உள்ளவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கண்ட உருவிலே கலந்திருப்பீர் என்று உம்மை குறித்து நாங்கள் நினைக்க முடியாது. உமக்கென்று ஒரு ரூபம் உண்டு, உமக்கென்று ஒரு சாயல் உண்டு. இதுதான் உம்முடைய சுபாவம். பரிசுத்தம், அன்பு, நீதி, இரக்கம், பொறுமை, சாந்தம், மன்னிக்கிறவர் என்று உம்மை குறித்து ஒரு சுபாவம் உண்டு. அதுதான் உம்முடைய சுபாவம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சுபாவம் இருக்காது, ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு சுபாவம் இருக்காது. அதான் உம்முடைய சுபாவம், அதான் சாயல். ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த சாயலை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள, ஆதாம் காலத்தில் இழந்து போன தேவ சாயலை, தெய்வீக சுபாவத்தை மறுபடி பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பிதாவே, உம்மை மகிமையை தான் பார்க்க முடியும், உம்முடைய சத்தத்தை தான் கேட்க முடியும். உம்மை பார்க்க முடியாது, அதர்சனமானவர். தேவகுமாரனை பார்க்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடுகளை பார்க்கலாம். உம்மை பார்க்க முடியாது பிதாவே. உம்முடைய மகிமையை மட்டும்தான் பார்க்க முடியும். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் உம்முடைய தற்சுரூபமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். மகிமையின் பிரகாசத்தை நீர் உடையவர். உம்முடைய மகிமையை மனிதனால் தாங்க முடியாது. அதனால தான் பரலோகத்திலே ஒரு கண்ணாடி கடல் போன்ற ஒரு கண்ணாடியை வைத்திருக்கிறார். அதன் மூலம் தான் உம்முடைய மகிமையை பார்க்க முடியும். ஆண்டவரே, நீர் பெரியவர், வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது. வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதபடி. எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை ஆராதிக்க, உமக்கு பயப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் காலங்களை நீர்தான் நிர்ணயித்திருக்கிறீர், முன்குறித்திருக்கிறீர். எங்களுடைய குடியிருப்பின் எல்லைகளை நீர்தான் முன்குறித்திருக்கிறீர். எங்கள் இஷ்டத்துக்கு, எங்கள் விருப்பப்படியோ எந்த ஒரு மனிதன் அந்த உலகத்தில் அவன் விருப்பப்படி, அவனுடைய முயற்சியின்படி ஒரு இடத்துல போய் குடியிருக்க முடியாது. ஆண்டவருடைய அனுமதி இருந்தால் தான் ஒரு இடத்துல போய் குடியிருக்க முடியும். உம்மால தான் காலங்களை, வேற எந்த கிரகமோ நட்சத்திரமோ காலங்களை மாற்ற முடியாது. நீர்தான் காலங்களை மாற்ற முடியும். ஆகவே உம்முடைய பாதத்திலே விழுகிறோம். எங்களுடைய காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே,
ஆமேன். ஆமேன்.